कृते सत्यनिष्ठभाविते त्रेता वेदसंरक्षणभाविते द्वापरे धर्मरक्षणभाविते कलियुगे स्वधर्म विस्मृत्य भाविते. பிரேமஸ்வரூபலாரா, அன்பின் வடிவங்களே, ప్రేమస్వరూపలారా అందరికీ ఉగాది శుభాకాంక్షలు, పరభావ నామ సంవత్సర శుభాకాంక్షలు. எல்லாருக்கும் உகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள். பெரிய மாற்றத்தோட நாள் காட்டியா வருஷமாக இருக்கக்கூடிய இந்த வருஷம் அற்புதமான விஷயமெல்லாம் ஒவ்வொருத்தரோட மனமாற்றத்தால் உலக ரீதியான பற்றுதல் விலகி உயர்ந்த நோக்கத்தை ஒவ்வொருத்தரும் அடைவதற்கு இந்த உகாதி நாள் யுக ஆதி ஒரு ஆரம்ப நாளாக விளங்கட்டும். எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆதினா ஆரம்பம்னு அர்த்தம், யுகம்னா ஒரு காலகட்டம்னு அர்த்தம். ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு புதிய யுகம்தான். ஒவ்வொரு காலகட்டமும் காலம் மனமாற்றத்தையும் கொடுக்குது, வெளிப்புறத்திலையும் அந்த மனமாற்றத்துக்கு உண்டான சூழ்நிலையையும் அது வழங்குது. அதால் ஒவ்வொருத்தரோட சுயத்தை உணரக்கூடிய அந்த பாக்கியமும் அந்த ஆத்மாக்கு, அந்த ஜீவாத்மாக்கும் கிடைக்கப்பெறுது. என்ன ரொம்ப விசேஷம்னா, இதை தான் நம்ம புராணத்தில், நம்மளோட சாஸ்திரத்தில் ஆதி காலத்திலேருந்து 4 யுகம் 4 யுகம்னு சொல்லிட்டு இருக்கோம். யுகங்கள் 4 யுகம்னு இல்லை, காலம்தான் அது. நீண்ட காலம், ஆதியிலேருந்து காலம், அந்த காலச்சக்கரம் நில்லாமல் நிற்காமல் ஓடிட்டுருக்கு. அந்த காலச்சக்கரத்தில் எல்லாமே ஒரு காலத்தில் காலமாயிடுறோம். காலத்தை கடந்தவங்களாகவும் நிறைய பேர் ஆகியிருக்காங்க, கால ரூபமாகவும் மாறியிருக்காங்க, காலத்தை மூலத்தையும் அடைஞ்சிருக்காங்க, முடிவையும் அழிவில்லாத நிலையில் உணர்ந்திருக்காங்க. என்ன அற்புதம் பாருங்கள், காலம் அவ்வளோ விசேஷம். அதனால் இன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்புன்னு சொல்லலாம், யுகாதின்னு சொல்லலாம். அடுத்த மாதம் தமிழ் வருட பிறப்பு வருது. கொஞ்சம் 3 மாதத்துக்கு முன்னாடி ஆங்கில வருட பிறப்பு வந்தது. பிரதிக்ஷணம் என் நவம் நவம், ஒவ்வொரு க்ஷணமும் அடுத்த நொடி கூட எல்லாமே ஒரு விதத்தில் புது வருடம்தான், புத்துணர்வை கொடுக்குற ஒரு நிமிடம்தான். அந்த நிலையில் ஒவ்வொருத்தரும் நம்ம மனசார பார்க்கும்போது இது வெறும் ஒரு திருநாள் மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட பாஷையை கொண்டாடுற நாள் மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட மக்களை, பாஷை பேசுகிற மக்களுக்கு அது அவங்களோட புத்துணர்வு, புத்தாண்டு மட்டும் இல்லை, இது சமஸ்த லோகத்துக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக உகாதி நாள் இருக்குது. அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கிருத்தே சத்தியனிஷ்ட பாவித்தே. பாருங்க, ஒவ்வொருத்தரோட மனசு எந்த அளவு இருக்கோ, அவங்களோட அன்பு, கருணை, அவங்க சத்தியத்திலேயே வீற்றிருந்து அந்த உணர்விலேயே எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கலியுகத்தில் இருந்தாலும் அது சத்தியுகம் தான். எனக்கு இந்த கலியுகம் கூட சத்தியுகம் தான், சத்தியசாயுகம் தான். ஏன், சத்தியத்திலேயே நிலை பெற்று இருக்கிறவங்களுக்கு கலியுகம் என்ன, துவாபர யுகம் என்ன, திரேதா யுகம் என்ன, கிருத்தான்னு சொல்லக்கூடிய சத்தியயுகம் என்ன, எல்லாமே ஒன்று தான். அப்போது அந்த யுகங்கள் 4 இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஜீவாத்மாக்கள், மனுஷ பிறவிகள் எந்த நிலையில், எந்த உணர்வில், எந்த தன்மையில் வாழ்ந்திருக்காங்களோ அதுக்கு ஏற்றவாறு அந்த யுகத்துக்கு ஒரு பேர் வந்திருக்கு. அதுதான் கிருத்தே சத்தியனிஷ்ட பாவித்தேனா. கிருத்தா யுகத்தில், சத்தியுகத்தில், ஆதி யுகத்தில் எல்லாமே சத்தியவான்களாக, சத்தியவதிகளாக இருந்திருக்காங்க. அன்பும் கருணையும் தர்மமும் அவங்க மனசில் எப்போவுமே மேலோங்கி இருக்கு. அவங்களால பாவமே பண்ணாத நிலையில் இருந்திருக்காங்க, பாவத்தை கண்ட பயத்தில் இருந்திருக்காங்க. பாப்ப பீத்தின்னு சொல்லக்கூடிய பாவம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பயம் இருந்திருக்கு. அதனால் சத்தியத்திலேயே நிலை பெற்று இருந்ததுனால அது கிருதா யோகா, சத்தியயோகான்னு நம்ம சொல்கிறோம். அந்த காலத்தில் தவறுகளே யாரும் பண்ணலை, அசுர குணமே ஒவ்வொருத்தருக்குனையும் இல்லை. ரஜோகுணம், தமோகுணம் அவங்களுக்கு
அவ்வப்போது இருந்தாலும் சத்தியம்னு சொல்லக்கூடிய சத்வகுணம், சுத்த சத்வகுணம் எப்போவுமே அவங்களுக்குள்ள மனசில் இருந்திருக்கு. அன்பு, கருணை, சத்தியனிஷ்ட பாவத்தோடு இருந்ததுனால அது அந்த காலத்தில் சத்திய யுகமாக காணப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் திரேதா யுகம். வேதத்தை எப்படியாவது காப்பாற்றணும், திரேதா வேத சம்ரக்ஷண பாவித்தே அப்படின்னா வேதத்தை காப்பாற்றணும். வேதத்தை மட்டும் காப்பாற்றலைன்னா தத்துவமும் புரியாது, கடவுளோட இணைப்பும் கிடைக்காது. வேத மந்திரம் சொல்லக்கூடிய ஸ்ருதி பிரம்மனாலையும் சப்த பிரம்மனாலையும் கடவுளோட நேர்மறையான ஆற்றலை ஒவ்வொருத்தரும் உணர முடியாதுங்கிற அந்த சத்தியத்தில் மகான்கள், தியாகிகள், யோக புருஷர்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னா, அவங்க வேதத்தில் குறிப்பிட்ட அந்த வேத சுக்தங்களை படித்து யக்னங்களை பண்ணி இந்த 4 வேதத்தில் இருக்கக்கூடிய சாரத்தை புரிஞ்சு வேதாந்த தத்துவத்தையும் உள்வாங்கி எல்லா குரு சிஷ்ய பரம்பரை மூலியமாக அந்த சத்தியத்தை உபதேசம் பண்ணியிருக்காங்க. இது வேத சம்ரக்ஷண பாவித்த. வேதத்தை காப்பாற்றணும்னா வேதத்தை சொல்லணும், வேதத்தை படி நடக்கணும், வேதாந்தத்தோட சத்தியத்தை ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைக்கணுங்கிற அந்த உணர்வில் உயர்ந்த நிலையில் குருமார்கள், மகான்கள், மகாபுருஷர்கள், மகாரிஷிகள், சப்தரிஷிகள் வாழ்ந்திருக்காங்க. இது வேத சம்ரக்ஷண பாவித்து அந்த பாவத்தில் இருந்திருக்காங்க. இது திரேதா யுகத்தில். அந்த கட்டத்தில் தான் நிறைய அவதாரங்கள் இந்த பூலோகத்தில் வந்தது. காரண அவதாரமாகட்டும், சக்தி வேஷ்ட அவதாரமாகட்டும், பூர்ண அவதாரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஆகட்டும், எல்லாமே அந்த காலத்தில் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் வந்தது, அது துவாபர யுகம். துவாபர யுகில் நிறைய அதர்மவாதிகள் இருந்தாங்க. அப்போ அதர்மவாதிகளுக்கிட்ட இருந்து அந்த அதிகாரத்தை எடுத்து தர்மவான்களுக்கு, தர்மாத்மாக்களுக்கு அந்த தர்ம ஸ்தாபனத்துக்காக அங்கே அவதாரத்தோட லீலையெல்லாம் நடந்தது. பரிபூர்ண அவதாரமாக ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. இது துவாபர யுகம். கலியுகத்தில் ஸ்வதர்ம விஸ்மிருத்திய பாவித்தே. இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட மூலத்தை தெரியாமல், நீங்களும் கடவுளோட குழந்தைங்க தான், கடவுளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கும் இருக்குது, அளப்பரியா அன்பில், தன்னலமற்ற கருணையில் அதை நீங்கள் உணரலாம். சத்தியத்தில் நீங்கள் மனசு நிலை பெற்று இருந்ததுன்னா அசத்தியம் விலகும். தர்ம காரியங்கள் பண்ணும்போது அதர்மம் உங்ககிட்ட இருந்த நீங்கும். இதை நீங்கள் சுயநலம் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் கர்ம யோகிகளாக, யோகினிகளாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களோட ஸ்வதர்ம பரிபாலனம் நடக்கும். அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மம் இருக்குது, அதை தான் ஸ்வதர்மாங்கிறோம். அந்த ஸ்வதர்மங்கிறது மூல தர்மம், அதுவே சனாதன தர்மம். தர்மத்தை எல்லாத்துக்கும் தர்மமாக, தாய் தர்மமாக இருக்கக்கூடிய சனாதன தர்மம். அப்போது இன்னைக்கு இந்த பூலோகத்தில், இந்த கலியுகத்தில், இந்த காலகட்டத்தில் சத்தியத்தை மறந்த நிலையில், வேதத்தை மறந்த நிலையில், தர்ம ஸ்தாபனத்தில் இழந்த நிலையில் அதர்ம வழியில் போகிறதுக்கு சுயநலம் பெரிய ஒரு வியாதியாக இருக்குது. அதர்மவாதிகள்னு யாரை சொல்கிறோம்? யாருக்கு சுயநலம் இருக்குது, யாருக்கு அகங்காரம் இருக்குது, யாருக்கு பற்றுதல் அதிகமாக இருக்குது, யாருக்கு மோகம் நிறையா இருக்குது, அதிகமாக இருக்குது. யாரால் இன்னொருத்தருக்கு துன்புறுத்தலோ உபத்திரமோ ஏற்படுதோ அவங்க எல்லாமே அதர்மவாதிகள் தான். இதெல்லாத்துக்கும் மூலம் என்ன? சுயநலம். சுயநலத்துக்கு மூலம் என்ன? பற்றுதல். பற்றுதலுக்கு என்ன காரணம்? மாயையின் தோற்றம், அறியாமையின் மொத்த வடிவம். இதெல்லாமே அந்த ஸ்வதர்மத்தை மறந்ததுனால இன்னைக்கு அறியாமையில் நிறைய ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்கள் மனித பிறவியோட மகத்துவத்தை தெரியாமல், ஒவ்வொரு மனுஷனும் மாதவன் தான், எல்லாம் கடவுளோட வடிவந்தாங்கிற புரியாமல், வெளிப்புறத்தில் ஐம்புலனை வச்சு அனுபவிக்கிறதுல, அதை கொண்டு எல்லாத்தையும் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறதுல தான் அவங்களோட நீண்ட நேரம் செலவிடுறாங்க. தவிர உள்நோக்கி பார்வையில், தவம்னு சொல்லக்கூடிய மன கட்டுப்பாடில், ஒழுக்கம்னு சொல்லக்கூடிய அந்த மனக்கட்டுப்பாடு அதோட வெளிப்பாடில் யாரும் செயல்படாததுனால தான் இன்னைக்கு ஆசையும் பேராசையும் பெருகுது. ஆசை நிறைவேறலைன்னா கோபம் வருது, பேராசை நிறைவேறலைன்னா பொறாமை வருது, பேராசையால் பெரும் நஷ்டமும் வருது. இந்த பூலோகத்தில் பயமும் பதட்டத்தோடவே நிறைய மக்கள் வாழ்கிறாங்க. அதுவே அதிகார வர்க்கமாக மாறுறதுக்கும், இன்னொருத்தரை அடிமைப்படுத்துறதுக்கும் இதுவே காரணமாக இருக்குது. ஒவ்வொருத்தரோட சுயநலம் தான் இன்னொரு ஆத்மாவை கூட, சக ஜீவராசிகளை கூட ஜீவ காருண்யம் பார்க்காம, சமநிலையில் இல்லாமல்,
சமவேஷ்டான்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையில் பார்க்காம எல்லாமே அறியாமையில் மூழ்கிட்டு இருக்காங்க. அப்போது கலியுகத்தோட பாவம் எப்படி இருக்குது? எல்லாமே ஸ்வதர்மத்தை மறந்துட்டாங்க. ஸ்வதர்ம மறதி தான் கலியுக புருஷனோட தாக்கமாக இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் சாஸ்திரத்தில் பிரதானமாக எது கூறப்பட்டிருக்கு அப்படின்னா, எங்கே இந்த சோமபானம் மதுரசம் குடிக்கிறாங்களோ அங்கேயும் கலியுகத்தோட தாக்கம் இருக்குது. எங்கே மாமிசம் சாப்பிட்றாங்களோ அங்கேயும் கலியுகத்தோட தாக்கம் இருக்குது. எங்கே பெண்களுக்கு மரியாதை இல்லையோ அவமரியாதையாக நடத்தப்படுதோ அங்கேயும் கலியுகத்தோட தாக்கம் இருக்குது. எங்கே பேராசைன்னு சொல்லக்கூடிய சூது இருக்கோ, அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசை, தன்னுக்கு இருக்கக்கூடிய பொருளை தியாகம் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கோ அங்கேயும் மனசில் சூது இருந்தாலும் சூதாட்டம் தான், இன்னொருத்தரோட பொருளுக்கு ஆசைப்பட்டாலும் சூதாட்டம். இதுவும் கலியுக புருஷனோட தாக்கமாக இருக்குது. பணத்துலேயும் கலியுக செல்வம்னு சொல்லக்கூடிய அதுவும் அந்த செல்வம் அந்த தனம் தானத்துக்காக தர்மத்துக்காக செலவிட முடியல அப்படின்னும் போது அங்கேயும் கலியுக புருஷனோட தாக்கம் இருக்குது. இந்த கலியுக புருஷனோட தாக்கம் இருக்கும்போது ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அவங்களோட ஸ்வதர்மத்தை மறக்கிறாங்க. அந்த ஸ்வதர்மத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய நாள், அந்த நினைவை உங்கள் மனசில் பதிய வைக்கக்கூடிய நாள். இதுக்கப்புறம் ஒரு மனமாற்றம் வரணும். அந்த மனமாற்றத்தில் நான் என்னோட ஸ்வதர்மத்தை உணரணும். இந்த சரீரம் தன்னலமற்ற சேவைக்காக தான், மற்றவங்களோட சேவைக்காக தான். மற்றவங்களும் இங்கே யாருமே இல்லை, எல்லாமே கடவுளோட குழந்தைங்க தான், கடவுளோட வடிவம் தான். மக்கள் சேவை, மகேசன் சேவை, நரசேவை, நாராயண சேவை, ஜீவ சேவை, சிவ சேவைங்கிற அந்த உணர்வில் அளப்பரியா அன்பில் யார் இருக்காங்களோ அவங்க ஸ்வதர்ம பரிபாலனம் செய்கிறாங்க. ஸ்வதர்மத்தால் அவங்களுக்கு மோட்சமும் கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும், இருக்கும்போது ஜீவ முக்தி நிலையும் கிடைக்கும். இதுதான் யுகாதியில் ஒவ்வொருத்தரும் உணரணும். உங்களுக்கு சுயநலம் இருக்கா, பொறாமை இருக்கா, பற்றுதல் இருக்கா, கோபம் வருதா, உங்களால் அளப்பரியா அன்பை வெளிப்படுத்த முடியலையா, உங்கள் அன்பு ரொம்ப குறுகிய அளவில் உங்கள் குடும்பம் உங்களோட உற்றார் உறவினருக்குள்ளே இருக்கா, நீங்கள் ஸ்வதர்ம பரிபாலனம் பண்ணலைங்கிறது தான் அறிகுறி. அதுக்குண்டான அறிகுறிகள் தான் உங்கள் மனசில் தென்படுது. அந்த மனமாற்றம், அந்த மனசும் மாறணும்ல, அதுக்கு ஒரு உகந்த நாள் தான் இந்த உகாதி நாள்.